அப்போ இதில் தொழில் சம்பந்தமான கடன் வர்றது சுபக்கடனாகவும் சில நேரத்தில் மாறலாம். அந்த தொழில் காலங்கள் ஆரம்பித்த நேரம் தப்பாக இருக்கலாம், அப்புறம் காலங்கள் போகும்போது மாறலாம். ஸோ இந்த கடன் வரும்போது அது சுபக்கடனா அசுபக்கடனா, அப்படி அந்த கடனால் கடன்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன்ற மாதிரி கடன் வாங்கினவங்களுக்கு தான் புரியும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் இந்த கடனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகளும் சுயஜாதகத்திலேயே தெரியும். அப்போ நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அந்த ஹை ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. பெரும்பாலான கடன்களை தீர்த்து விடலாம் அப்படிங்கிறது சுயஜாதகத்தின் உதவியோடு அதற்கான பாதையை கொடுத்துருது. பட் அது காலங்கள் நல்ல காலங்கள் வரும் பொழுது தான் நல்ல அமைப்பு ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களோ வழிபாடுகளோ செய்யும் பொழுது எதிர்பார்க்காத அசுப கடனாக இருக்கிறது கூட பெரிய லெவலில் சுபக்கடனாக மாறிண்டே இருக்கக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே.